நம்மளுடைய ஆரிய அடிவருடி, ஆமைக்கறி அதிபர், திரள்நிதி திரட்சி திலகம், கண்டன்ட்டுகளின் கடல், ஈழத்தமிழ் மக்களை காக்க வந்த மானத்தமிழ் மகன், தலைகுனிந்து கிடக்கும் தமிழகத்தை தலைநிமிரச் செய்ய போகும் செம்மொழி செம்மல் அண்ணன் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா, நம்மளே அவரை விட்டாலும் அவரு நம்மளை விட மாட்டார் போல தேடி வந்து கண்டென்ட்டா கொடுக்கறாரு. நேத்திக்கு ஒரு பிரஸ் மீட் நடந்திருக்குங்க, அதுல சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அது போக மக்களே, நீங்க வேற என்ன விடவும் மாட்டேங்கிறீங்க, சீமான் அண்ணனும் அவருடைய தம்பிகளும் தான் என்னை விட மாட்டேங்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் விட மாட்டேங்கிறீங்க. சீமான் கண்டென்ட் தான் வேணும்னு சொல்லி வாண்டடா கேக்குறீங்க. இன்னைக்கும் நம்ம சீமான் அண்ணனையும் அவருடைய தம்பிகளையும் போட்டுதான் இந்த வீடியோல பொழக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த அதிகாரம் நிலையானது என்று நீங்க ஆடிக்கொண்டிருக்கிறீங்க, ஆடுங்க, அவ்வளவுதான். அருகில் இருக்கிற இலங்கையை பாருங்க, பக்கத்தில் இருக்க பங்களாதேஷையும் பாருங்க. பங்களாதேஷை உருவாக்கிய அந்த நாட்டின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் சிலை என்னாச்சுன்னு பாருங்க. இப்ப எங்க இருக்கு? இதேதான் ஆடிட்டு இருந்தா ஜெகன்மோகன் ரெட்டி. எல்லா இடத்துலயும் அப்பா பேரை வச்சார், ராஜசேகர் ரெட்டி பேரை. சந்திரா நாயுடு ஆந்திராவில கூட இல்ல, டெல்லியில இருந்தார். பதவியா இருக்கிறதுக்கு முன்னாடி இடிச்சு பொட்டலாக்கிட்டு போயிட்டாங்க. அதே நிலைமை உருவாகும். தெண்ட காசு, மக்கள் காசு. அன்னைக்கு ஐயோனாலும் அம்மானாலும் வராது. ஒரு நாள் இந்த அதிகாரம் வேற ஒருத்தனுக்கு வராதா? நல்ல தன்மானம் உள்ள தமிழ் மகன்கிட்ட போச்சுன்னு வச்சுக்கிறீங்க, பொட்டலாயிரும். பாத்துக்கிட்டு ஆடணும். ஓஹோ, கருணாநிதி சிலையை உடைப்பீங்களா? அவ்வளவு தைரியம் இருக்கா? அப்படி உடைச்சுதான் பாருங்களேன், அடுத்தது என்ன ஆகும் தெரியும்ல? உங்களை அப்படியே பொட்டி கட்டி உங்களுடைய சொந்த ஊரான கேரளாவுக்கு அனுப்பி விட்டுரும். அங்க போய் நாம் மலையாளி கட்சி அப்படின்னு ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட ஒப்பாரி வச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். இங்க இந்த வேலையெல்லாம் காட்ட வேணாம், சரியா? அப்படி உடைக்கணும்னா இப்பவே உடைக்க வேண்டியதானே? எதுக்கு உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கீங்க? இவரு இப்படி எல்லாம் பேசி இவரு கட்சியில இருக்கிற இளைஞர்களையும் மக்களையும் உசுப்பேத்தி விட்டு திராவிடத்துக்கு எதிராக ஒரு பொய் பிரச்சாரத்தையும் அவதூறான ஒரு பிரச்சாரத்தையும் மேற்கொண்டுகிட்டு திராவிடத்துக்கு எதிராக மக்களை எல்லாம் திருப்பி விட்டுக்கிட்டு இவரு பாட்டுக்கு போய் உட்கார்ந்துருவாரு. கடைசியில இதை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி எவனாவது ஒருத்தன் இவரு சோம்பி கூட்டத்துல இருந்து ஏதாவது ஒரு குட்டி தம்பி வந்துட்டு ஓடி போய் சிலையை உடைக்கிறதுக்குன்னு எதையாவது பண்ணிட்டான்னு வைங்களேன், கடைசியில கேஸ் ஆயிரும். இல்ல இது மாதிரி எவனாவது பேசிட்டு இருந்தானா அவன் மேல கேஸ் ஆயிரும். கடைசியில இவரு போய் ஆமா ஓட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்க மாதிரி ஒளிஞ்சு உட்கார்ந்துருவாரு. கடைசியில மாற்றுறது பாத்தீங்கன்னா அந்த பையனா இருக்கும். அப்படி உங்களுக்கு கருணாநிதி சிலை இருக்கிறதும் அவருடைய பேர்ல பஸ் ஸ்டாண்ட் வைக்கிறதும் இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நீங்க லீகலா போங்க, கோர்ட்ல போய் இதை ஃபேஸ் பண்ணுங்க, கோர்ட்ல போய் ஜெயிச்சு காட்டுங்க, அதுக்கு பிறகு பாத்துக்கலாம். இப்படியே உங்க தம்பிகளை எல்லாம் உசுப்பேத்தி பொழப்ப ஓட்டணும்ல. ஆனா நல்ல வருமானங்க மனுஷனுக்கு. ஆரி அடிவருடியா இருக்க காசு, திரள் நிதின்னு சொல்லி மக்கள் கிட்ட இருந்து காசு, ஈழ தமிழர்கள் கிட்ட இருந்து காசு, எதிர்கட்சிகள் கிட்ட இருந்து காசு, இப்படி எல்லா பக்கமும் நல்ல காசு வாங்கி வயிற்றுக்குள்ள போட்டுட்டு ஜாலியா வாழ்றாப்ல. வெளியே வந்து எதையாவது பேசி தானும் ஒரு கட்சிக்காரன் தான், நானும் ஒரு அரசியல்வாதி தான் அப்படின்னு காட்டிக்கணும்ல. அப்படி காட்டி அவர் சார்ந்து இருக்க மக்களை நம்ப வச்சு இதெல்லாம் எதுக்குன்னா திரள் நிதி கலெக்ட் பண்றதுக்கு தான், வேற ஒன்னும் இல்ல. அவருடைய சார்ந்து இருக்கிற இந்த பாவம், இந்த தினமும் போய் வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாதிச்சு கஷ்டப்படுற உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த இளைஞர்கள் கிட்ட இருந்து பொதுமக்கள் கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கி ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காரு. கேட்டா இதுக்கு திரள் நிதினு ஒரு பேர் வேற. எல்லா திட்டங்களுக்கும் கலைஞர் பேரை வைக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல, அது மக்கள் பணத்துல வைக்காதீங்க, உங்க சொந்த பணத்துல வைங்கன்னு சொல்றாரு. மக்களுக்கு திட்டம் மக்களோட வரி பணத்துல இருந்து தான் பண்ண முடியும், அவங்களுடைய சொந்த பணத்துல இருந்து எப்படி பண்ண முடியும்? அதுல கலைஞரோட பேரை வைக்கணுமா வேணாமான்றது ஆளுங்கட்சி அவங்க இருக்காங்க, அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. இதே வாய் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பேரை வைக்கிறப்போ, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு எம்ஜிஆர் பேரை வைக்கிறப்போ, கோயம்பேடு மெட்ரோவுக்கு ஜெயலலிதா பேரை வைக்கிறப்போ, அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் கொண்டு வரப்போ இதே வாய் திறந்துச்சா ஏதாவது? ஏன்னா இங்க பொட்டி வாங்கியாச்சு, இங்க பொட்டி வாங்க முடியலன்னு நினைக்கிறேன், அதனால இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, இதெல்லாம் பேசுறது யாருன்னு பார்த்தா மக்கள் கிட்ட இருந்து திரள் நிதின்னு சொல்லி காசை வாங்கிட்டு கட்சி பேரை பாக்கியராசன் இன்னொருத்தரோட பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு கட்சி நடத்தி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. மக்களே, மக்களால 5 முறை முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கட்சிக்காரங்களே ஆட்சியில இருக்கிறப்போ அவங்க வந்து ஒரு சிலை நிறுவுறது, அவங்க பேருந்து நிலையத்துக்கு பேர் வைக்கிறது, அவங்க ஒவ்வொரு திட்டங்களுக்கும் கலைஞர் பேரை வைக்கிறதுல இவருக்கு என்ன பிரச்சனை வந்து போச்சு? நீங்க பின்ன என்ன சீமான் பேருந்து நிலையம்னா வைக்க முடியும்? சொல்றதுக்கே வாய் கூசுது. எல்லா ஊர்லயுமே இதுதான் நடக்குது. முன்னாள் முதலமைச்சரோட பேர்ல தான் வந்து திட்டங்கள் அறிவிப்பாங்க, அது அவங்களுடைய கட்சி ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ எல்லா ஊர்லயும் நடக்கதான் செய்யுது. மக்களால தானே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஜெயலலிதா உயிரோட இருக்கிறப்போவே அவங்க கொண்டு வந்த திட்டங்களுக்கெல்லாம் அவங்க பேரை தான் வச்சாங்க. அப்ப அதையெல்லாம் அவங்க எதிர்த்து பேசல. இப்ப என்ன மு.க. ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ அவங்க பேர்ல ஏதாவது வச்சிட்டு இருக்காங்களா? அவங்களுடைய தலைவர் சார்பா, அவங்களுடைய தந்தை சார்பா அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப அவங்க அந்த திட்டங்களுக்கும் சிலையும் நிறுவுறாங்க,
பேருந்து நிலையம் அமைக்கிறாங்க, அதுக்கு பேர் வைக்கிறாங்க, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பண்றாங்க. இதுல இவருக்கு என்ன நொட்டிருச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இனவெறிய தூண்டி மக்களை எல்லாம் பிளவுபடுத்த நினைக்கிற இந்த ஆளை தமிழக மக்கள்லாம் லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணி அப்படியே அனுப்பி விட்டுறணும். ஏற்கனவே நம்ம அப்படிதான் டீல் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் அப்படிதான் டீல் பண்ணுவோம். தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு போயிட்டு ஒரு சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பையன் கிட்ட நமக்கும் காலம் வரும், நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பைத்தியமாயா நீனு? சின்ன பசங்க கிட்ட போய் என்ன பேசணும்னு கூட அறிவில்லையா? சின்ன பசங்க கிட்ட போயிட்டு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கமா, நமக்கும் காலம் வரும் அப்படின்னா அந்த சின்ன பிஞ்சு நஞ்ச விதைக்கிற மாதிரி பேசிட்டு போறாரு இவரு. அந்த சின்ன பையன் என்ன நினைப்பான், நமக்கும் காலம் வருமா, என்ன ஆச்சு, நம்ம நல்லா தானே இருக்கோம், என்ன ஆயிடுச்சு இப்போ, எதுக்கு இப்படி சொல்லிட்டு போறாரு லூசு மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான் உட்கார்ந்து இருந்து. அண்ணே, ஸ்கூல் பசங்க கிட்ட எல்லாம் போய் திறநிதி தாவரவேன்னு கேட்டுறாங்க, பென்சில் எடுத்து கண்ணுக்குள்ள குத்தி விட்டுருவானுங்க. நல்லபடியா படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க பசங்க கிட்ட போயிட்டு நமக்கும் காலம் வருமா, என்ன காலம் வரும், படிச்சுட்டு தானே இருக்கானுங்க, என்ன கொத்த வேலைக்கா போயிட்டு இருக்கானுங்க. சரி, இப்ப சீமானண்ணனை லைட்டா விட்டுட்டு சாட்டை துரைமுருகன் சைடுக்கு வருவோம். திரையரங்குக்குள்ள பட்டாசை கொடுத்துறான் பரதேசி பையன். அவனை கண்டிக்க வக்கில்ல, இவர் நாட்டை திருத்த போறாரா? திரையரங்குக்குள்ள ரோகிணி தியேட்டருக்குள்ள பட்டாசை விட்டானா இல்லையாங்க? ஒரு ஏதோ ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம், அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்ல தியேட்டர்ல சேர பூரா மொத்தமா நாசம் பண்ணிட்டான், பூரா பண்ணி மேஞ்ச மாதிரி இருந்துச்சு தியேட்டர். இதே வாய் என்னெல்லாம் பேசியிருக்குன்றத பாருங்க. அப்ப அந்த சூழ்நிலையில சாதாரண ஒரு காமெடி பண்ணா கூட மக்கள் சிரிச்சு விடுறான், சின்ன நகைச்சுவை கூட. ஆனா இந்த படத்துல முழுக்க ஒரு நகைச்சுவை படம். இந்த பொங்கலுக்கு குடும்பத்தோட, குறிப்பா குழந்தைங்களோட ஒரு 3 மணி நேரம் போயிட்டு மகிழ்ச்சியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு வாரிசு மிகச்சிறந்த படம். இது மட்டும் இல்ல, விஜயன் கால கழுவுன இன்னொரு வீடியோவும் இருக்கு, பாருங்க. வாரிசை பத்தி அவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ணிருக்காரு, அவ்வளவு மோசமா. அப்படி ஒண்ணு இந்த படம் ஆக மோசமாலாம் இல்ல. நான் பார்த்த வரைக்கும் பீஸ்ட் படத்தை விட மிக சிறப்பா இருக்கு. பீஸ்ட் அதை விட இந்த படம் ரொம்ப சிறப்பா. நேரத்துக்கு ஏற்றார் போல யாருடைய காலை கழுவ வேண்டுமோ அவருடைய காலை கழுவி, பார்ப்பனர்கள் என்றால் பார்ப்பனர்கள், விஜய் என்றால் விஜய், யாரை வேண்டுமானாலும் அவருடைய காலை சிறப்பாக கழுவி பிழைப்பு தேடி பிழைத்து கொண்டிருக்கும் சாட்டை துரைமுருகன் அண்ணனுடைய உண்மை முகம் இதுதான். மதுவை ஒழிக்கணுங்கிறீங்க, யார ஒழிச்சா ஒழியும்? மதுவை ஒழிக்கணுமா? பேசுறது யாரு? தம்பி இது வேண்டாம்டா, நீ ரெமி மார்டின் இந்த கொடுத்து ரெமி மார்டின் அடுத்த முறை ஓப்பன்லாம் பண்ணி முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு, அதான் அது 10,000 கிட்ட வரும்னு சொல்லிட்டேன், அது தெரியாம. ஓஹோ, ரெமி மார்டின் கேக்குதா? ரெமி மார்டின் வெளியே டாஸ்மாக மூடணும், அதை மூடணும், இதை மூடணும்னு பேசுறீங்க, ஆனா உள்ளார குடிச்சிட்டு இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க குடிங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், உங்களுடைய இது, அதை பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா மக்கள் கிட்ட ஒரு விதமான வேஷம் போடுறீங்கல்ல, அது சரியில்லைண்ணே. வெளியே டாஸ்மாகை ஒழிப்போம், உள்ளார ரெமி மார்டின். நாகப்பட்டினத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 100கணக்கான பேரு கட்சியை விட்டு விலகி தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. வாட் ப்ரோ? It's very wrong, bro. It's very wrong. ஐயோ பாவம், சீமானண்ணன் கூடாரம் காலி ஆயிட்டு இருக்கு. இல்ல, இப்படித்தான் எங்க பாட்டனார் வஉசிக்கு நீங்க பண்ணிருக்கல. சொத்தையெல்லாம் அந்த நாட்டு விடுதலைக்கு வித்து கடைசி காலத்துல மண்ணனை வித்து பழச்சான எங்க பாட்டன், அவனுக்கு ஏதாவது பெருமைக்கு இருக்கா? சிலை இருக்கா? சிலையெல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. சென்னையில ராஜாஜி சாலையில சுங்கவரி அலுவலகத்துக்கு எதிர்த்தாப்புல வஉசிக்கு சிலை இருக்கு. இது நிறுவனது யாரு தெரியுமா? திமுக ஆட்சி காலத்துல இருக்கிறப்போ 1968ஆம் ஆண்டு அப்போதைய உணவு மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் KA மதியழகன் தலைமையில PT ராஜன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். இது தெரியாதா உங்களுக்கு? என்ன தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. இந்த சீமான் போன்ற நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரியர்களுடைய ஒரு யுக்தியா தான் பயன்படுத்துறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களால நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ள கால் தடத்தை பதிக்கவே முடியல அப்படின்றதுனால இந்த மாதிரி சீமான் போன்ற ஆட்களை ஹையர் பண்ணி ஆரிய அடிவருடுகளா மாத்தி இவங்கள திராவிடத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண வச்சு மக்களை மூளை செலவை செஞ்சு மக்களை எல்லாம் அவங்களுக்கு வாக்கு செலுத்தி அவங்க கடைசியில நம்மள ஆளணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நபர்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு உடனே நடக்காது. சீமான் போன்ற நபர்களை மக்களை நம்ப வச்சு சீமானுக்கு ஓட்டு செலுத்த வச்சு அவரை முதலமைச்சர்லாம் ஆக்கிட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவரை வச்சே காய் நகர்த்தி இவங்கெல்லாம் உள்ள ஊடுருவி நம்மள கடைசியில ஆளுவாங்க. இந்த விஷயம் மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நபர்களை புறக்கணிக்கிறது
ரொம்பவே நல்லது. என்னைக்கானாலும் ஆரிய சித்தாந்தம் நம்ம மண்ணுல வரவே கூடாது. இது திராவிட மண், திராவிட சித்தாந்தங்கள் தான் இங்க நிலைக்கணும். இந்த மாதிரிப்பட்ட ஆரிய அடிவருடிகளை எல்லாம் என்னைக்கானாலும் எத்தனை தலைமுறை எடுத்தாலும் ஆட்சியில அமர வைக்க விடவே கூடாது. ஏற்கனவே நம்மளுடைய அறிவார்ந்த தமிழ் சமூகம், உண்மையாவே நாம் தமிழர் கட்சி சொல்ற மாதிரி கிடையாது, நம்ம சொல்லுவோம் உண்மையான தமிழ் சமூகம், அறிவில் சிறந்த தமிழ் சமூகம், இவங்களெல்லாம் நம்ம புறக்கணிச்சிட்டு இருக்கோம். இவங்களுடைய இந்த பேச்சு திறமையினால மக்கள்லாம் மதிமயங்கி இவங்களுக்கு நிறைய பேர் வாக்கு செலுத்துறாங்க. அந்த மக்கள்லாம் மாறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு முயற்சி பண்ணி இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த போலியான நாம் தமிழர் கும்பலுடைய முகத்திரையே நம்ம எப்பவுமே கிழிச்சுக்கிட்டே தான் இருப்போம். இவருடைய தம்பிகள்லாம் பாத்தீங்கன்னா என்னைய வந்து அட்டாக் பண்றானுங்க, மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க பயங்கரமா. டேய், முடிஞ்சதை பாத்துக்கோங்கடா, நான் பாத்துக்கிறேன் என்ன பண்ணணும்னு. சும்மா இந்த கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடிடும்ன்ற கதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பேசுகிறத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சீக்கிரமா உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர் மக்களே.